ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்குது உங்க சேனல்ல விக்னேஷ். ஸோ ஃபைனலி ஏஎல்பி சிபிஐடி சைக்கோ டெஸ்ட் வரப்போகுது இல்லையா? ஸோ கால் லெட்டர் கூட பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் கால் லெட்டர்லாம் டவுன்லோட் பண்ணலையோ மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் கமெண்ட்ல கால் லெட்டரோட லிங்கையும் தரேன். சரியா? ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சிபிஐடியை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கக்கூடிய லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜி, டிப்ஸ் அண்ட் என்னெல்லாம் நடக்க போகுது இது எல்லாமே நீங்க பாப்பீங்க. அண்ட் காம்படிஷன் இதை பத்தி எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடைலா பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த வீடியோல என்னெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம், கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்க என்ன எடுத்துட்டு போனோம், பேசிக்கான விஷயங்கள்ல இருந்து சிபிஐடியோட ஃபைனல் செலெக்ஷனுக்கு, சிபிஐடி ஃபைனல் செலெக்ஷனுக்கு முக்கியமா ஏன் முக்கியம், சைக்கோ டெஸ்ட் ஏன் உங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட், அண்ட் எப்படி மேக்ஸிமமா டி ஸ்கோர் பண்ணலாம், மேக்ஸிமம் டி ஸ்கோர் எப்படி பண்ணலாம், தென் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 5 பேட்டரி டெஸ்ட். 5 பேட்டரி டெஸ்ட்லயும் நிறைய டைப் இருக்கு இல்லையா? மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 பேட்டரி டெஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. பட் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 16 டெஸ்ட் இருக்கு. 16 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்கு. ஆனா உங்களுக்கு எக்ஸாம்ல வரக்கூடியது 5 பேட்டரி டெஸ்ட், 5 டெஸ்ட் தான் வரும். ஸோ அதுல லேட்டஸ்ட் ஆர்டிஎஸ்ஓ பேட்டர்ன் படி எந்த 5 டெஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எது அதிகமா வருது அதையும் பார்க்க போறோம். தென் பெஸ்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஃபாலோ. தென் ரீசெண்டா ஒரு 6 hours வீடியோ கொடுத்துருந்தேன் சைக்கோ டெஸ்ட்டுக்கு. ஸோ நல்லாவே சப்போர்ட் இருந்துச்சு, நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அண்ட் யாராவது சிபிஐடி வீடியோ அந்த 6 hours வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்துருங்க. சரியா? ஸோ 1 by 1 நம்ம பொறுமையா போவோம். இந்த வீடியோ பெருசா இருந்தாலும் ரொம்பவே ஒர்த்தா இருக்கும். உங்களுக்கு தேவையான நிறைய டவுட்ஸ் அண்ட் கிளாரிட்டிஸ் கிடைக்கும். ஸ்ட்ராட்டஜியும் நிறைய விஷயங்கள் பார்த்து சொல்றேன். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசிடுவோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமான காம்படிஷன் இருக்குமா சென்னை ஜோன்ல அண்ட் அதர் ஜோன்ஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெங்களூர் ஜோனை விட சென்னை ஜோன்ல கொஞ்சம் காம்படிஷன் வந்து நம்ம கம்மியா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஆஸ் பர் நோட்டிபிகேஷன் ஏஎல்பியோட வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஜோனுக்கு இதுதான். சென்னை ஜோனுக்கு இந்த 493. ஓகேவா? அதுல சிபிடி 2ல செலக்ட் பண்ணி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பேர், 2430. பட் ஆஸ் பர் நோட்டிபிகேஷன் அரௌண்ட் 4000 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கணும் செலெக்ஷன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 8 times. ஓகேவா? 8 times. பட் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் செலெக்ஷன் வாங்கி இருந்தாலும் பார்ட் பில நிறைய பேர் டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் வாங்கணும் இல்லையா பார்ட் பில, அந்த மார்க் வாங்க முடியாம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேர் செலக்ட் ஆக முடியாம இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அதிகமா இருந்ததாலேயே செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மி. ஸோ 8 times பண்ண வேண்டிய இடத்துல 8 times பண்ண முடியல. 4.5 to 5 times தான் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இருந்த 2430 பேருக்கும் என்ன நடக்க போகுது, சிபிஐடி சைக்கோ டெஸ்ட் இல்லையா? இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐடில மெயினா ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த சைக்கோ டெஸ்ட் நீங்க போனோம் அப்படின்னா கண்டிப்பா விஷன் சர்டிபிகேட் வாங்கணும். விஷன் சர்டிபிகேட். இதுலயும் நிறைய பேரால விஷன் சர்டிபிகேட் வாங்க முடியல. ஏன் அப்படின்னா உங்களோட விஷன் 6/6 இருக்கணும் கம்பல்சரி. வெறும் இந்த சர்டிபிகேட் வாங்கினா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சிபிஐடி நீங்க கொடுக்கறதுக்காக வாங்குற சர்டிபிகேட். சிபிஐடில நீங்க குவாலிஃபை ஆகி ஃபைனல் செலெக்ஷன் போனாலும் அகைன் மெடிக்கல்னு ஒண்ணு தனியா பண்ணுவாங்க. சரியா? ஸோ 6/6 விஷன் சர்டிபிகேட் இல்லைனாலும் அவங்களாலையும் இந்த சிபிஐடி எழுத முடியாது. ரைட்டா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இதுலயும் இருக்காங்க, குவாலிஃபை ஆயிட்டாங்க, சிபிடி 2ல செலக்ட் ஆயிட்டாங்க, பட் 6/6 சர்டிபிகேட் வாங்க முடியல. அதனாலேயே அவங்களால சிபிஐடிக்கு போக முடியாது. அப்போ அவங்களும் இதுல இருந்து போயிடுவாங்க இல்லையா? இந்த 2430ல இருந்து அந்த மாதிரி விஷன் சர்டிபிகேட் வாங்க முடியாத கேண்டிடேட்ஸும் கம்மி ஆயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 493 வேகன்சில ஃபைனலா வரக்கூடியது மேபி இந்த சர்டிபிகேட்லாம் வாங்க முடியாதவங்களே நிறைய பேர் இருக்கிறதுனால மேபி 3 times or 4 times the candidates தான் ரியல் காம்படிஷனா இருப்பாங்க. அவங்க தான் சிபிஐடி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபைனல் செலெக்ஷன் நினைச்சு பேனிக் ஆகிலாம் இந்த சிபிஐடி அட்டன் பண்ணாதீங்க. சிபிஐடியில உங்களோட பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுங்க. சரியா? ஸோ இந்த வீடியோல என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்டா பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் சிபிஐடி, அதாவது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகட்டும், இல்லை நீங்க என்னெல்லாம் கொண்டு போகணும், இதை பத்தி எல்லாம் சொல்லிடுறேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிபிஐடி இன் ஃபைனல் செலெக்ஷன். ஃபைனல் செலெக்ஷனுக்கு மெரிட்டுக்கு சிபிஐடி முக்கியமா இருந்தா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன்.
தென் ஹவு டு கெட் மேக்ஸிமம் டி ஸ்கோர். டி ஸ்கோர் நீங்க எப்படி மேக்ஸிமமா ஸ்கோர் பண்ணலாம். தென் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பேட்டரி டெஸ்ட். 5 பேட்டரி டெஸ்ட்ல என்னென்ன டெஸ்ட் வரும், ஏன்னா ஒவ்வொரு பேட்டரி டெஸ்ட்ல ஒரு டெஸ்ட் தான் வரும் இல்லையா. நான் உங்களுக்கு 15 டைப் பண்ணியிருப்பேன் வீடியோல. பெஸ்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஃபாலோ. இதை வந்து நீங்க வீடியோல பாருங்க, 6 hours வீடியோ கொடுத்துருக்கேன். இதுல நான் ஜஸ்ட் அதை ஒரு ஷார்ட் ரிவைஸ் மாதிரி தான் பண்ணுவேன், ஏன்னா டோட்டலா வீடியோ பெருசா எடுக்கக்கூடாது. சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும் பிஃபோர் கோயிங் டு சிபிஐடி. இ-கால் லெட்டர் எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணாதவங்களும் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிபிஐடி டியூரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் உங்களோட எக்ஸாம் டைம் 68 நிமிஷம். ஓகே. எக்ஸாம்ஸ் வில் பி கண்டக்டட் இன் 2 ஷிஃப்ட். 2 ஷிஃப்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நடக்கும் சொல்லியிருக்காங்க கிளியரா, இ-கால் லெட்டர்லயே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ற டைம் இது, செகண்ட் ஷிஃப்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ற டைம் இது. ஸோ நீங்க பிஃபோரா போகணும். ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா இதை விட 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? ஸோ நீங்க 2 ஹவர்ஸ் முன்னாடி வெல் இன் அட்வான்ஸ் போகணும். சரியா? பொதுவாகவே ரயில்வே எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும். இந்த 9 மணி எக்ஸாமுக்கு நீங்க 7 மணிக்கு போகணும். இந்த 2 மணி எக்ஸாமுக்கு நீங்க 12 மணில இருந்தே ரிப்போர்ட்டிங் டைம். எவ்வளவு பிஃபோரா போறீங்களோ அது நல்லது. சரியா? லாஸ்ட் மினிட் எல்லாம் போகாது. டாக்குமெண்ட்ஸ் டு பி டேக்கன். இதுல நீங்க மெயினா பார்க்க வேண்டியது உங்களோட இ-கால் லெட்டர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. கலர் தான் இல்ல, பிளாக் அண்ட் ஒயிட் கூட எடுத்துட்டு போகலாம் பிரிண்ட் அவுட். சரியா? நோ ப்ராப்ளம். ஒரிஜினல் விஷன் சர்டிபிகேட் வித் சைன் சீல் அலாங் வித் கலர் போட்டோ பேஸ்டட் அண்ட் அட்டஸ்டட் பை ஐ ஸ்பெஷலிஸ்ட். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். விஷன் சர்டிபிகேட் வாங்கியிருப்பீங்கல்ல, இல்ல வாங்காதவங்க வாங்கிடுங்க. ஒரிஜினல் நீங்க வாங்கணும். அதாவது ஒரிஜினல்னா அதுல இருந்து போட்டோ காப்பி எடுத்துட்டு அவங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க இல்லையா பென்ல, அதை எடுத்துட்டு போகணும். அதுல உங்களோட போட்டோ பேஸ்ட் பண்ணியிருக்கணும், அட்டஸ்டேஷன் இருக்கணும், டாக்டரோட அட்டஸ்டேஷன், அண்ட் தென் சீல் இருக்கணும். சீல் அண்ட் டாக்டருக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரும் கம்பல்சரி. ஓகேவா? விஷன் சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு 6/6 விஷன் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி தான் அந்த சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க. கம்பல்சரி இதை நீங்க கொண்டு போகணும். தென் உங்களோட ஒரு 2 ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப். ஆதார் கம்பல்சரி கொண்டு போங்க. ஆதார் இல்லாம வேற ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கும் இல்லையா, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு. ஸோ இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா போதும். சரியா? ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், கம்பல்சரி இது விஷன் சர்டிபிகேட்லாம் இல்லாம உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. டிஃப்ரெண்டான ஒரு டெஸ்ட். ஓகேவா? தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிபிஐடி இன் ஃபைனல் செலெக்ஷன். இந்த சைக்கோ டெஸ்ட் உங்களோட ஃபைனல் செலெக்ஷனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, by qualifying in each battery test T-score 42 you will be in the race. இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். T-score 42 அப்படிங்கிறது நீங்க ஸ்கோர் பண்ணணும். அதாவது அந்த T-score 42-வை நீங்க ஒவ்வொரு டெஸ்ட் பேட்டரியிலையும் கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். கிராஸ் பண்ணணும் இந்த சென்ஸ் குவாலிஃபைங் டெஸ்டா இதை பார்க்காதீங்க. கிராஸ் பண்ணாதான் நீங்க இந்த ரேஸ்லயே இருப்பீங்க. அதாவது நான் பொதுவாக சொல்லுவேன்ல, எல்லா எக்ஸாமையும் இந்த மினிமம் குவாலிஃபைங் அப்படின்னு போட்டு கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இதுல கம்யூனிட்டி ரிலாக்ஸேஷன் கிடையாது. அண்ட் தென் பேப்பர் அண்ட் பென் கிடையாது. பேப்பர் அண்ட் பென் கிடையாது. கம்யூனிட்டி வைஸ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே கிடையாது. நோ ரிலாக்ஸேஷன். சரியா? நோ ரிலாக்ஸேஷன். எல்லாருமே அந்த T-score 42-வை கிராஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க அந்த ரேஸ்லயே இருப்பீங்க. செலக்ட் ஆவீங்கன்னு இல்லை, ரேஸ்லயே இருப்பீங்க. அதுக்கு அடுத்து மெரிட்டுக்கு உங்களோட அந்த சிபிஐடி, அதாவது இந்த சைக்கோ டெஸ்ட்ல இருந்து 30% வெயிட்டேஜ் எடுக்கிறாங்க. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 70% என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிபிடி 2 கொடுத்தீங்கல்ல, அதுல உங்களோட பார்ட் ஏ ஸ்கோர் இருக்குல்ல, ஸோ அதுல பார்ட் ஏல இருந்து தான் 70% வெயிட்டேஜ் எடுக்கிறாங்க. அதை அவங்க பண்ணுவாங்க, அவுட் ஆஃப் 100 கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து 30% எடுக்கிறது. சிம்பிள். ஓகேவா? ஸோ ஃபைனல் மெரிட் அவுட் ஆஃப் 100க்கு எந்த 2 பேஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிடி 2ல பார்ட் ஏல இருந்து 70%, அண்ட் தென் இந்த சிபிஐடி சைக்கோ டெஸ்ட் கொடுக்குறீங்க இல்லையா, அதுல இருந்து 30% வெயிட்டேஜ். ஸோ வெறும் குவாலிஃபை ஆகிறது மட்டும் இல்லை, குவாலிஃபை ஆயிட்டு அண்ட் தென் நீங்க அதிகப்படியா ஸ்கோர் பண்ணவும் ட்ரை பண்ணணும். சிபிஐடி சாதாரணமான ஒரு எக்ஸாம் இல்லை. அதுல ஈவன் 2019 எக்ஸ்பீரியன்ஸ்லயுமே சொல்றேன் பாருங்க, 2019 எக்ஸ்பீரியன்ஸ்லயுமே நிறைய பேரால சிபிஐடியை கிளியர் பண்ண முடியல சைக்கோ டெஸ்ட்டை. ஓகேவா? ஸோ சம்திங் டிஃப்ரெண்டான ஒரு டெஸ்ட் இது. இந்த வீடியோல சின்ன சின்ன விஷயங்கள், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சிபிஐடியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. நீங்க குவாலிஃபை ஆகணும், 30% வெயிட்டேஜ் எடுக்கிறதுனால நல்லாவும் ஸ்கோர் பண்ணணும். இதுல என்ன ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னா, மற்ற எந்த எக்ஸாம் மாதிரியும் நம்ம இதுல ஆன்சர் கீலாம் வராது. தென் நம்ம பொதுவாகவே ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்தோம்னா, தியரி எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்தோம்னா ஓரளவு கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா.
75+ ஸ்கோர் பண்ணுவோம், இல்லை 80+ ஸ்கோர் பண்ணுவோம், இல்லை ஓரளவுக்கு 60+ வரும், நெகட்டிவ் மார்க்கிங்லாம் போக வரும் அப்படின்னு. அந்த மாதிரியும் இதுல நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது. ஏன்னா இது ஃபுல்லா வந்து பிக்சர் பேஸ்ட், விஷுவலைஸ் பண்ணி நம்ம போடுற மாதிரியான ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறதுனால இதுல நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அதையும் இங்கேயே நான் சொல்லிட்டேன். நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஓகேவா? 1/3 இந்த நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. நோ நெகட்டிவ் மார்க்ஸ் சொல்லுவேன். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஓகேவா? தென் எஸ், மினிமம் குவாலிஃபைங் மார்க் டி ஸ்கோர் 42 நீங்க கிராஸ் பண்ணணும், ரேஸ்ல இருக்க. நோ ரிலாக்ஸேஷன் பேஸ்ட் ஆன் கேட்டகரி. ஓகேவா? தென் நோ நெகட்டிவ் மார்க்கிங். ஃபைனல் மெரிட் கால்குலேஷன் இப்படி தான் பண்ணுவாங்க. சைக்கோ டெஸ்ட்ல 30% வெயிட்டேஜ் இருக்கும், சிவிடி 2 ஓட பார்ட்டியில 70% வெயிட்டேஜ் இருக்கும். தென் how to get maximum டி ஸ்கோர். டி ஸ்கோர் எப்படி நம்மளால அதிகமா வாங்க முடியும் கிளியரா பாத்துக்கோங்க. ஸோ என்ன பண்ணலாம்? ட்ரை டு அட்டெம்ப்ட் ஆல் தி கொஸ்டின் ஃப்ரம் தி டெஸ்ட் பேட்டரிஸ். எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது இருந்தாலும் அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஸ்பீடா அட்டன் பண்ணி இங்கி பிங்கி வாங்கி மாதிரி போடுறது, ஆர் எல்லா கொஸ்டினுக்கும் இப்போ எஸ்ஆர் நோ டெஸ்ட் வந்திருக்கு, எல்லாத்துக்கும் எஸ் போடலாமா, எல்லாத்துக்கும் நோ போடலாமா, இப்படி கேட்கறவங்க கூட இருக்காங்க. வந்து மெசேஜ் பண்ணி பர்சனல் மெசேஜ்ல எஸ் நோ டெஸ்ட் இருக்குல்ல ப்ரோ, நான் எஸ் எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்துருவா, எல்லாத்துக்கும் நோ கொடுத்துருவா. சி, கொடுக்கப்படுற டைம்ல உங்களோட மேக்சிமம் டைமை அக்யூரேசியில மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட்ல சம் செகண்ட்ஸ் இருக்கு, எப்பயுமே கிளாக்கை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் இது. உங்களோட கிளாக், அதாவது டைமிங்கை நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு 68 மினிட்ஸ் கொடுப்பாங்க, ஆனா அந்த 68 மினிட்ஸ்ல நீங்க அட்டன் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட 220க்கு மேல வரும். நான் எல்லா பேட்டரி டெஸ்டையும் சேர்த்து சொல்றேன், அதாவது மெமரி டெஸ்டா இருக்கட்டும், அப்சர்வேஷன் இது மாதிரி சொல்றேன். பட் டோட்டலா 220க்கும் மேல கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் 68 மினிட்ஸ்ல. ஸோ எப்படி இருக்கும் டெஸ்ட் பேட்டரிஸ்னா, ஏற்கனவே சொன்னேன், சில கொஸ்டினுக்கு சில டெஸ்ட்டுக்கு லெஸ் கொஸ்டின்ஸ் அதிகமான டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். சில டெஸ்ட்ல வெறும் 12 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணுவீங்க, ஆனா அதுவே சேலஞ்சா இருக்கும். ஆனா ஒரு சில டெஸ்ட்ல நீங்க 96 கொஸ்டின் வரைக்கும் ஆன்சர் பண்ணுவீங்க, அதுக்கு டைமிங் ரொம்ப கம்மியா இருந்தாலும் பட் உங்களால மேக்ஸிமமா ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான டெஸ்ட் இது. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ட்ரை டு அட்டெம்ப்ட், ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட்ல கொஞ்சம் செகண்ட்ஸ் இருக்கு, ரிமைனிங் இருக்கு அப்படிங்கும் போது நீங்க டவுட்ஃபுல்லா இருக்கிற கொஸ்டினுக்கு இந்த எஸ் நோ போடுறது ஆர் ரேண்டமா ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்றது, அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். சரியா? பட் ட்ரை டு மெயின்டைன் அக்யூரசி. இஷ்டத்துக்கும் ஏபிசிடிலாம் இருக்கு அப்படிங்கிறதுனால, எஸ் ஆர் நோ இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரிலாம் மார்க் பண்ணாதீங்க. ஓகே, ஃபாலோ ட்ரிக்ஸ் வேர் எவர் பாசிபிள், எஸ்பெஷலி மெமரி டெஸ்ட். நான் அதுல சொல்லிட்டேன், டீட்டெயிலா 6 மணி நேரம் வீடியோல சொல்லிட்டேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றோம் பாருங்க, அதுல நான் ட்ரிக் சொல்லியிருப்பேன். 4 கார்னர் பேஸ் பண்ணி சென்டர் மார்க் பண்ணி சென்டர் பேஸ் பண்ணி ட்ரிக், அதெல்லாம் பார்க்கலன்னா பாருங்க தயவு செஞ்சு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், 12 இமேஜஸ் இருக்கும். 12 இமேஜஸையும் நான் அப்படியே 3 நிமிஷம் பார்ப்பேன் ப்ரோ ரோபோ மாதிரி, அடுத்த 3 நிமிஷம் அதை அப்படியே அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்ல மட்டும் போகாதீங்க. பிக்சரை அப்படியே 3 நிமிஷம் பார்த்தாலும் பார்த்துட்டே தான் இருப்போம், எதுவுமே மைண்ட்ல கேப்சர் ஆகாது. ஸோ ட்ரிக் கண்டிப்பா அதுக்கு வரும். மெமரி டெஸ்ட்ல சொல்றேன் பாருங்க, கம்பல்சரி ட்ரிக் யூஸ் பண்ணுங்க. மற்ற டெஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் ப்ராப்ளம் சால்விங் டெஸ்ட் மாதிரி இருக்கும். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணி அந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான சொல்யூஷன் கொடுத்தா மட்டும்தான் சால்வ் ஆகும். இந்த ரோ காலம், கிளாக்கு, வாட்ச் டேபிள் டெஸ்ட் இதெல்லாம் சொல்றேன். ஓகேவா? டீட்டெயிலா பார்க்கலாம் ஒவ்வொன்றும். ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன். அதாவது நானே உங்களுக்கு அந்த 6 hours வீடியோ மேக் பண்ணும்போது கொஞ்சம் டிலே பண்ணேன். அதுக்கு ரீசனே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பிடிஎஃப்லயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாறுது. அதே மாதிரி ஒரு மார்க் டெஸ்ட் ஒரு வெப்சைட்ல ஒரு ஆப்ல கொடுக்குறோம்னா, ஒவ்வொரு ஆப்லயும் ஒவ்வொரு வெப்சைட்லயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த சிபிஏடி இருக்கு இல்லையா, இது வந்து கம்ப்ளீட்லி மெமரி பேஸ்ட் தான். இதோட ஆன்சர் கீயும் வராது, இது நம்ம பெருசாவும் ஞாபகம் வைக்க முடியாது, அதனால ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஓகேவா? ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த டெஸ்ட்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில மட்டும்தான் இருக்கும், தமிழ்ல இருக்காது. தமிழ் நான் சொல்லிக்கிறேன், அந்த 6 மணி நேர வீடியோலயே அதை சொல்லியிருப்பேன். ஸோ உங்களோட டெஸ்ட்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா படிங்க, படிச்சு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க. ட்ரை டு ஸ்கிப் ஹார்ட் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட், ட்ரை டு சால்வ் ஈஸி கொஸ்டின்ஸ். ஓகே, ட்ரை டு சால்வ் ஈஸி கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ இதுல தான் நான் அதுல கூட சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, அந்த 6 மணி நேர வீடியோல கூட. இப்போ வாட்ச் டேபிள் டெஸ்ட் இருக்கு, ஒரு ஒரு ரோ காலம் டெஸ்ட் இருக்கு, ஏதாவது ஒன்று தான் வரப்போகுது. சரியா? மெயின் அந்த ப்ராப்ளம் சால்விங்ன்ற அந்த செகண்ட் டெஸ்ட் பேட்டரியில சொல்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க படிச்சுட்டு தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும்.
இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி இங்க போடுங்கன்னுவாங்க, அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி அங்க போடுங்கன்னுவாங்க. அதே மாதிரி இதுல இருந்து 3வது போயிட்டு 3வது லெஃப்ட்ல இருந்து 4வது ரைட் போட்டு அப்படின்னு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியான கொஸ்டின். 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 2-3 கண்டிப்பா காம்ப்ளிகேட்டடா வரும், மிக்ஸ்டா இருக்கும். சரியா? ஒரு பேப்பர் எந்த ஒரு பேப்பர்லயும் அப்படி ஈஸியும் வருது, மீடியம் லெவலும் வருது, அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். எல்லாமே டஃபா இருக்கும், அது கவலைப்படாதீங்க. சரியா? ரொம்ப ட்விஸ்டடா. அப்போ என்ன சொல்லுவேன்னா, லைனா வரீங்க 1 2 3 வரீங்க, 4th கொஸ்டின் டஃபா இருக்குன்னா படிக்கும் போதே அதை கெஸ் பண்ணி டஃபா இருக்குன்னு கண்டுபிடிச்சி 5th போயிடுங்க, பெட்டரா இருக்கும். சில டெஸ்ட்ல எல்லா டெஸ்ட்லயும் ஃபுல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ராக்டிக்கலா இருங்க. எல்லாராலையும் அது முடியாது. சம்டைம்ஸ் கொடுக்கப்படுற டைம்ல எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டா அட்டன் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஜாபை டிசைட் பண்ணும். நான் எல்லா எக்ஸாமையும் அதை தான் சொல்வேன். அதுதான் உங்களுக்கு இங்கேயும் சொல்றேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஹார்டா இருக்கு அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணா எல்லாருக்குமே ஹார்டா தான் இருக்கும். எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் ஹார்டா. ஸோ ஹார்ட் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு ஈஸி கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அவுட் ஆஃப் 10 ஒரு 6 to 7 பண்ணிட்டீங்க, லாஸ்ட்ல ஒரு 2-3 ஹார்டா இருக்கு, டைம் இருக்குன்னா சூப்பர், அந்த டைம் அங்க நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை சூஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஈஸியை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க டஃப்க்கு வாங்க, சூப்பரா இருக்கும். சரியா? தென் டெஸ்டையே நான் 2ஆ பிரிப்பேன். ஓவரால் உங்களோட இந்த 5 பேட்டரி டெஸ்டையும் நம்ம பாத்தீங்கன்னா 2ஆ பிரிக்கலாம். எப்படி? ஒன்னு கம்ப்ளீட்லி கான்செப்ட்ஸ் அண்ட் ட்ரிக் பேஸ்டா இருக்கும், இன்னொன்னு பிராக்டிஸ் பேஸ்டா இருக்கும். அதுல ஸ்பீட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேவா? ஸோ 5 டெஸ்ட் பேட்டரியும் எடுத்துட்டு வந்துருங்க. மெமரி டெஸ்ட், ஃபாலோயிங் டைரக்ஷன், டெப்த் பெர்செப்ஷன். பிராக்டிஸ் பேஸ்ட் டெஸ்ட்ல ஸ்பீடை நீங்க ஃபோக்கஸ் பண்ணோம், பவர் ஆஃப் அப்சர்வேஷன், பெர்செப்சுவல், ஸ்பீட் டெஸ்ட். இதெல்லாம் என்ன, இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா அந்த 6 மணி நேர வீடியோல பார்த்துட்டோம். ஸோ இதுல அகைன் அண்ட் அகைன் சொல்ல மாட்டேன். சரியா? இப்ப இதுல பாருங்க, இதுல எல்லாம் எப்படி நீங்க ட்ரிக் மேக் பண்ண கத்துக்கலாம் அப்படிங்கறத மெயினா ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த மெமரி டெஸ்ட்ல உங்களுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு ட்ராக் மெமரி தான் வரும். எப்பயுமே ஏஎல்பிக்கு ட்ராக் மெமரி டெஸ்ட் தான் கேட்பாங்க. ஓகேவா? ட்ராக் மெமரியில நான் சொல்லியிருப்பேன் அந்த 4 கார்னர் ட்ரிக்கு, சென்டர் ட்ரிக்கு, அதுக்கப்புறம் ஒரு லைனா வருதுன்னா அதை ஒரு சென்டென்ஸ் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு அதெல்லாம் பாருங்க. ட்ரிக் மேக் பண்ண நிறைய கத்துக்கோங்க. கான்செப்சுவலா எதுன்னு சொல்லுவோம்னா இந்த ஃபாலோயிங் டைரக்ஷன் டெஸ்ட்ல வரக்கூடிய வாட்ச் டேபிள் டெஸ்ட் ஆகட்டும், இல்ல ரோ காலம் டெஸ்ட் ஆகட்டும், இது எல்லாமே ப்ராப்ளம் சால்விங் தான். நம்ம ரீசனிங்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்ப்போம், பசில்லாம் பார்ப்போம் இல்லையா? படிச்சு ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் ஒரு மாதிரி இருக்கும். படிச்சு அந்த கொஸ்டினுக்கு எப்படி சால்வ் பண்ணுமோ அதை பொறுத்து தான் ஆன்சர் வரும். அந்த மாதிரி தான் இந்த செகண்ட் டெஸ்ட். தேர்ட் ஒன் டெப்த் பர்செப்ஷன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிக் டெஸ்ட் மாதிரியான டெஸ்ட் அதிகமா வரும். அது சம்திங் டிஃப்ரெண்டா ஈஸியாவே இருக்கும் உங்களுக்கு, நோ ப்ராப்ளம். சரியா? தென் பவர் ஆஃப் அப்சர்வேஷன் அண்ட் பெர்செப்சுவல் ஸ்பீட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. நீங்க எவ்வளவு கான்சென்ட்ரேட்டடா அங்க இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பிக்சர் பிளேஸ்மெண்ட் ஆகட்டும், ஃபைண்டிங் 6 ஆகட்டும், ஃபைண்டிங் 9 ஆகட்டும், இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கெல்லாம் ஸ்பீட் பிளேஸ் மேஜர் ரோல். அந்த ஸ்பீட் எப்படி வரும்? பை ப்ராக்டிஸ்ல தான் வரும். டே ஒன்லயே எல்லாருக்குமே எல்லாமே வந்துடும். ஓகே, ஈவன் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் ஒரு 4 to 5 days இல்ல ஒரு 1 or 2 weeks சின்சியரா இருந்தீங்கன்னா கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸா பார்க்கலாம். தென் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றது பர்சனலா, ஆக்ட் ஆஸ் பர் தி சிச்சுவேஷன். ரெண்டே விஷயம் தான். ஒன்னு, இப்போ 2024 போயிட்டு இருக்கிற எக்ஸாம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸி டு மீடியம் லெவல்னு சொல்லுவேன் நான் எல்லாத்தையுமே, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே. அந்த மாதிரியே சிபிஐடியும் வருது அப்படிங்கிற பட்சத்துல ஈஸியா இருக்கும். உங்களோட அட்டம்ப்டும் நீங்க நல்லா கொடுப்பீங்க. பட் சான்சஸ் இருக்கு, அதாவது செகண்ட் சான்ஸா பேப்பர் கொஞ்சம் டஃப் ஆகுது, கேட்கப்படுற கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு ப்ரோ அப்படிங்கும் போது எல்லாருக்குமே அது இருக்கும், காமனா சொல்லுவீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அது வீக் பார்ட்னு நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ ஒரு டெஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வாட்ச் டேபிள் டெஸ்ட் வந்துருச்சு, காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஓகே, ஸோ அதுல உங்களோட ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும்? ஆஹா, படிக்கும் போதே ரொம்ப ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க, கொஸ்டின்ல பயங்கர ட்விஸ்ட் இருக்கு, அட்டன் பண்றதே டஃபா இருக்கு அப்படிங்கும் போது அதுல எப்படி குட் அட்டம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபுல்லா நான் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும் அப்படின்னா முடியாது. ஓகே, சப்போஸ் ஸ்ட்ராங் பார்ட்னா இப்போ ஒரு ஃபைண்டிங் 6, ஃபைண்டிங் 9 வருது, சரியா? ஒரு பிக்சர் பிளேஸ்மெண்ட் வருது, எல்லா கொஸ்டினுமே லட்டு மாதிரி சால்வ் ஆகுது, சிம்பிளா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா அட்டன் பண்ணணும் செலெக்ஷனுக்கு. சரியா? ஸோ வீக் பார்ட் என்ன அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ் பார்த்தாலே டிசைட் பண்ணலாம். ஏன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுலேயே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஃப் அ கொஸ்டின் இஸ் ஹார்ட், will be hard for everyone. Okay, be practical. எப்பயுமே நான் அதான் சொல்வேன். ப்ராப்பர் சோர்ஸ்ல ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் ஆர்டிஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் ஆர் நான் வீடியோல பார்த்த மாதிரி பார்த்துட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாருக்குமே அது டஃபாக தான் இருக்கும். சரியா? ஸோ பி ப்ராக்டிக்கல். இப்படி ரெண்டா பிரிக்கலாம். ஸோ கான்செப்ட்ஸ் படிச்சு புரிஞ்சுக்கிறதுலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ட்ரிக் மேக் பண்றதுலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஸ்பீட்லயும் உங்களோட ப்ராக்டிஸா பண்ணுங்க. சரியா? தென்
மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பேட்டரி டெஸ்ட் லேட்டஸ்ட் ஹார்ட்வேர் சோப் பேட்டர்ன் படி நிறைய ஜிடிசி எக்ஸாம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. ஓகேவா, நிறைய ஜிடிசி எக்ஸாம்ஸ்லாம் நடந்துச்சு. அதுல 5 பேட்டரி டெஸ்ட்லயும் என்னென்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெமரி டெஸ்ட்ல ட்ராக் மெமரி வரும். ஏன்னா நீங்க எல்லாம் ஏஎல்பி ஆஸ்பிரன்ட்ஸ். ஸோ ட்ராக் மெமரி டெஸ்ட் வர்றதுக்கான ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ட்ராக் மெமரி உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி சேஞ்ச் இருக்கலாம், ரேர் தான். ஓகேவா. தென் ஃபாலோயிங் டைரக்ஷன் டெஸ்ட். ஃபாலோயிங் டைரக்ஷன் டெஸ்ட்ல வாட்ச் டெஸ்ட் இருக்கு. மெமரி பேஸ் பேப்பர்ல நிறைய பேப்பர்ல வாட்ச் டெஸ்ட் தான் இருக்கு, ரோ காலம் டெஸ்ட்டை விட. ஓகேவா. தென் டெப்த் பர்செப்ஷன் டெஸ்ட். பிரிக் டெஸ்ட் கண்டிப்பா இருக்கும். பிரிக் டெஸ்ட் கண்டிப்பா இருக்கும். பவர் ஆஃப் அப்சர்வேஷன். பிக்சர் பிளேஸ்மெண்ட். பிளேஸ்மெண்ட் மாறி இருக்கா, செட்டா கொடுத்துருப்பாங்க இல்லையா, 5 கொடுத்துருப்பாங்க. அதுல ஏதாவது ஆர்டர் மாறி இருக்கா, அந்த செட்ல ஏதாவது வேரியேஷன் இருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு as per that ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணுவோம். தென் பர்செப்சுவல் ஸ்பீட் டெஸ்ட், ஆப்டோகனல் டெஸ்ட். இதெல்லாமே கொடுத்துருப்பேன். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 16 டெஸ்ட். அந்த 16 டெஸ்ட்ல இந்த 5 டெஸ்ட்டை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரேன். மேக்ஸிமம் சேஞ்சஸ் இருக்காது, பட் இருந்தாலும் அதுக்கும் ரெடியா போங்க. பெஸ்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஃபாலோ. 6 hours வீடியோ பார்க்கணும், கம்பல்சரி பாருங்க. ஆல்ரெடி பார்த்தவங்களும் இஃப் பாசிபிள் ஸ்பீடா எக்ஸாமுக்குள்ள அகைன் பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அதுல ரொம்ப சின்ன சின்ன, அதான் 6 மணி நேரம் சொன்ன விஷயத்த இந்த வீடியோல உடனே சொல்ல முடியும். சரியா. ஸோ அதை நீங்க பார்க்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன அந்த 5 டெஸ்ட்டுமே உங்க எக்ஸாமுக்கு வந்துச்சுன்னா எப்படி எப்படி நீங்க அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் குயிக்கா சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிடுறேன். இப்போ ட்ராக் மெமரியை பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு பெரிய சவாலா இருக்கும் அப்படின்னா, எல்லா ஸ்டேஷனுக்கும் கோடு இருக்காது. இதுக்கு கோடு இல்லை, இதுக்கு கோடு இல்லை, இந்த ஸ்டேஷனுக்கு கோடு இல்லை, இந்த ஸ்டேஷனுக்கு கோடு இல்லை. கோடு இல்லாத ஸ்டேஷன் உங்களுக்கு ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கும். சரியா. பட் ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா 12 ஸ்டேஷனுக்கு கோட் பண்ணியிருப்பாங்க. நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான், 12 ஸ்டேஷனையும் நான் அப்படியே பார்த்தேன்னா அப்படியே ரோபோ மாதிரி நான் அதுல பிளேஸ் பண்ணிடுவேன் ப்ரோ அப்படின்னு நினைக்காதீங்க. ட்ரிக் 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 வச்சு பழகுங்க. ட்ரிக் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா வந்தாலும் சரி, இல்ல நான் சொன்ன மாதிரி 4 கார்னர் ட்ரிக், சென்டர் ட்ரிக், அதுக்கப்புறம் லைனா வரும் இல்லையா, ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ இதெல்லாம் லைன். அந்த 6 மணி நேர வீடியோலயே உங்களுக்கு ட்ரிக் எல்லாம் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டேன். சரியா. ஸோ ட்ராக் மெமரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி ட்ரிக் மேக் பண்ணுங்க. 12க்கு 12 ஸ்டேஷன் கோடையுமே கரெக்டா அடிக்க முடியும். இல்ல காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னாலும் 10+ ஸ்டேஷன் கோடாவது நீங்க கரெக்டா அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் நான் போறேன் வாட்ச் டேபிள் டெஸ்ட். இதுல டேர்ம்ஸ் நிறைய இன்வால்வ் ஆயிடும். இன்டர்சேஞ்ச்னா என்ன, ஸ்வாப்னா என்ன, சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த டைரக்ஷனுக்கு பதில் இந்த டைரக்ஷன், அந்த டைரக்ஷனுக்கு பதில் அந்த டைரக்ஷன் வாங்க. சக்சசிவ் அப்படின்வாங்க, அடுத்தடுத்து அப்படின்வாங்க, ப்ரீசீடிங் அப்படின்வாங்க, சக்சீடிங் அப்படின்வாங்க, அண்ட் தென் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெட்டரை பத்தி பேசுறாங்களா, நம்பரை பத்தி பேசுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்ல ஹோல் காம்போனன்ட் ஃபுல்லாவே பேசுறாங்களா. மொத்த காம்போனன்ட் அப்படின்னா எல்லாத்தையுமே பாருங்க. இல்ல லெட்டரை பத்தி பேசுறாங்கன்னா ஆல்பபெட் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நம்பரை பத்தி பேசுறாங்க அப்படின்னா நம்பரை பத்தி ஃபோக்கஸ் பண்ணுங்க. டைரக்ஷனோட நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ இதுலயுமே நான் சொல்லுவேன், இப்போ 20 கொஸ்டின்ஸ் வருது, இல்ல 10 2 செட் வருது அப்படின்னு வைங்களேன். ரெண்டு வாட்ச் கிளாக் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மிக்ஸ்டா தான் இருக்கும். எல்லா கொஸ்டினும் டஃபா இருக்காது. சில கொஸ்டின் ஈஸியா டைரக்டா இருக்கும், அதை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை ஃபர்ஸ்ட் சேஸ் பண்ணுங்க. ஹார்ட் லெவல் கொஸ்டின்ஸும் வரும், அதை லாஸ்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொடுக்குற டைம்ல அதை நீங்க டிசைட் பண்றது ரொம்பவே சேலஞ்சிங்கா. சரியா. அந்த மாதிரி இந்த டெஸ்ட் முடியல. அண்ட் தென் பிரிக் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பிரிக், எத்தனை பிரிக்கை டச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ இதுக்கு 5 ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே. ஸோ நீங்க மார்க் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். கார்னர் டச்சை மட்டும் நீங்க வந்து பார்க்கக்கூடாது, சர்ஃபேஸ் டச்சை தான் பார்க்கணும். சரியா. கார்னர் டச்சை பார்க்கக்கூடாது. மற்றபடி பிரிக் டெஸ்ட்ல சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான விஷயங்கள் கிடையாது. அண்ட் தென் வர பிக்சர் பிளேஸ்மெண்ட். பிக்சர் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் செட் ஏ, செட் பி இப்படி கொடுத்துருக்காங்களா. இதுல இதோட ஆர்டரையும் நீங்க பாத்துக்கணும், அதோட ஆர்டரையும் பாத்துக்கணும். ஏதாவது இடம் மாறி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எந்த இடமும் மாறலன்னா ஒரு ஆப்ஷன், 2 இடம் மாறி இருந்தா ஒரு ஆப்ஷன், 3 இடம் மாறி இருந்தா ஒரு ஆப்ஷன், 4 இடம் மாறி இருந்தா ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்லயும் ரியல் எக்ஸாம்ல வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஏதாவது சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். ஓகேவா. அதுக்கும் ரெடியா இருக்கு. இதெல்லாம் ஈஸியா மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி டெஸ்ட் இருக்குல்ல, நான் வெர்பல் ரீசனிங் மாதிரி இருக்கும். இதுதான் உங்களோட ஸ்பீடை டெஸ்ட் பண்ணும், எவ்வளவு ஸ்பீடா நீங்க இருக்கீங்க. ஏன்னா இதெல்லாம் ஈஸி அப்படிங்கிறதுனால இதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடு வரும்.
ஆக்டோகோனல் டெஸ்ட். ஆக்டோகோனல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லைன் தான் இருக்கும். அது எதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பிக்சர்னு இந்த சைடும், ஆன்சர் பிக்சர்ஸ் வந்து இந்த பக்கமும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பிக்சர் எந்த ஆப்ஷன் 5 ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்க பார்க்கணும். சம்டைம்ஸ் இதுவே வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஓரளவுக்கு சேமா இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். நம்ம அந்த நேரத்துல எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இட் மேட்டர்ஸ் த மோஸ்ட். சரியா? ஸோ இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இந்த மாதிரி 5 பேட்டரி டெஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிருங்க. 5 பேட்டரி டெஸ்ட்டையும் இந்த மாதிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணி, ஒன்னு முடிஞ்ச உடனே இன்னொரு டெஸ்ட் முடிஞ்ச உடனே இன்னொரு டெஸ்ட்னு அப்படியே அடுத்தடுத்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். 68 மினிட்ஸ் ஆஃப் ஹெல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. ஓகே, ஸோ மெமரி பேஜ், அந்த பேஜ், இந்த பேஜ் அப்படின்னு வந்துட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட் டிப்ஸா நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றேன். எல்லாருக்குமே இப்ப இந்த விஷயம் இருக்கும். ஐயா நான் ஏஎல்பி ஆகணும். ஏஎல்பி வந்து சாதாரணமான ஒரு போஸ்ட்ல இட் இஸ் அன் எமோஷன் நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேரோட பேருக்கு பக்கத்திலேயே அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலயும் சரி, யூடியூப்ல கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்க நேம்லயும் சரி, பக்கத்திலேயே ஏஎல்பி நான் பார்த்திருக்கேன். இத்தனை வருஷமா நான் டீச் பண்ணதுலயே பார்த்திருக்கேன். இந்த ஏஎல்பி போஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் நான் போனா ஏஎல்பி அதான் ப்ரோ போவேன் அப்படின்னு என்கிட்ட பேசினவங்களே எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அண்ட் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த ஜேர்னில சிபிடி 1 வந்தீங்க, சிபிடி 2 வந்தீங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளாஸஸ் கொடுத்தேன், அண்ட் சிபிஏடி வந்திருக்கீங்க. ஜஸ்ட் 1 ஸ்டெப் அவே ஃப்ரம் செலெக்ஷன். ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்ட்ல. இது உங்களுக்கு வேண்டாம். இந்த ஒரு சந்தேகம் உங்க மேல ஒரு சந்தேகம் வேணாம். நான் உங்களை நம்புறேன். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே பிகினரா தான் ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? சிபிடி 1 கொடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து சிபிடி 1 நீங்க கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியாம இருந்திருக்கும். சிபிடி 2க்கு நீங்க போவீங்கன்னு நினைச்சு பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதே மாதிரிதான் சிபிடி 2ல பார்ட் ஏ பார்ட் பி கிளியர் பண்ணி இந்த சிபிஐடிக்கு குவாலிஃபை ஆயிருப்பீங்கன்னு நினைச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ அதுதான் ஹார்ட் ஒர்க்கோட அந்த சர்ப்ரைஸ். ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு அந்த ஹார்ட் ஒர்க் ஒரு சக்சஸை கொடுக்கும். அதை தான் நான் சொல்லுவேன். சம்டைம்ஸ் 1 இயர் 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் நீங்க போட்டிருப்பீங்க. அது அடுத்த ஒரே மாசத்துல உங்க லைஃபை மொத்தமா சேஞ்ச் பண்ணிடும். உங்களை அப்படியே ஒரு 5 to 6 இயர்ஸ் முன்னாடி கொண்டு போய் விட்டுரும். ஓகேவா? இந்த ஜேர்னில அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த சிபிஐடி கிளியர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் பர்சனலா நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுறது வெறும் 68 மினிட்ஸ். சரியா? ஸோ இந்த 68 மினிட்ஸ் வெறும் அவங்களுக்கு என்னமோ இது வெறும் 68 மினிட்ஸ். பட் இது உங்களோட 1 இயர் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கா இருக்கலாம், இல்ல 2 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கா இருக்கலாம், இல்ல ஏற்கனவே ஒரு சிபிஐடியில ஃபெயிலியரை பார்த்துட்டு நீங்க இந்த ஏஎல்பி அட்டம் கொடுக்குறவங்களா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இது உங்களுக்கு லாஸ்ட் அட்டம்ப்டா இருக்கலாம். இப்படி இருக்கும்போது இந்த 68 மினிட்ஸ் உங்களுக்கு லைஃப். அதுதான் சில பேருக்கு ப்ரெஷரை கொண்டு வந்துடும். ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல் மாதிரி. சரியா? நார்மல் தான், எல்லாருக்குமே அந்த இது இருக்கும். பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த எக்ஸாம் மற்ற எக்ஸாம் மாதிரி இல்லை. நீங்க ஒரு 4 புக்கை படிச்சுட்டு வந்திருக்கீங்க, இல்ல அட்டன் பண்ண போறீங்க தியரி எக்ஸாம், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. கம்ப்ளீட்டா விஷுவல் பேஸ்ட் உங்களை சைக்காலஜிக்கலா நல்லா டெஸ்ட் பண்ணும். உங்களோட மெமரி எப்படி இருக்கு, உங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு, உங்களோட ஸ்பீட் எப்படி இருக்கு, நீங்க எப்படி ஒரு டிசிஷன் மேக் பண்றீங்க அப்படின்றது இதெல்லாம் இருக்கு. சரியா? அதனாலதான் இது ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட். இதுல கூல் அண்ட் காம் ஆட்டிடியூட் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன் பாருங்க, கூல் அண்ட் காமா இருங்க இந்த 68 நிமிஷமா. இல்ல எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு எக்ஸாம் சென்டர்ல இருந்து வெளியே வர வரைக்கும் ஃபோக்கஸ் உங்க மேல மட்டுமே இருக்கு. அதுலயும் இந்த 96 கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னு சொல்லல, இந்த லாஸ்ட் டெஸ்ட் ஸ்பீடை டெஸ்ட் பண்ற மாதிரி அதுலலாம் உக்காந்தீங்க அப்படின்னா உங்க சேர்ல நீங்க உட்காந்தீங்கன்னா இந்த 2 சைடு மேல கீழெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் சிஸ்டம். முடிஞ்சா தலையை கூட அசைக்காதீங்க. சரியா? ஃபுல் ஃபோக்கஸ் அதுல இருக்கும் போது இந்த 6, இந்த ஃபைண்டிங் 6, இந்த ஃபைண்டிங் 9லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தனியா தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட கவனம் அங்க இங்க சதறாம இருக்கும்போது எது 6 எது 9 அப்படிங்கிறது தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கூல் அண்ட் காமா நீங்க இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். 68 நிமிஷத்துக்கு எவ்வளோ ஆக்டிவா ஹைப்பர் ஆக்டிவா இருக்கீங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவேன் ஈவன் என்னோட எக்ஸாம் டைம்லயுமே. அதுல ஒண்ணு, எக்ஸாம் சென்டருக்கு ரொம்பவே பிஃபோரா போய் நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இன்ன வரைக்கும். எக்ஸாம் சென்டருக்கு முன்னாடி போயிட்டு கண்டிப்பா அந்த சென்டர்ல டாய்லெட்டுங்கிறது இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிருங்க. ஃபேஸ் வாஷ் வெறும் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் ஓகே, இல்ல நீங்க கையில ஏதாவது ஃபேஸ் வாஷ் எடுத்துட்டு போயிட்டு பண்ணாலும் ஓகே. ஏன்னா எல்லாருமே எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது கண்டிப்பா டயர்டா போவோம். இப்போ மத்தியானம் 2 மணிக்கு எக்ஸாம் இல்லையா, செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு. ஸோ அவங்கலாம் சாப்பிட்டுட்டு போகும்போது கொஞ்சம் ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க வெயில்ல. அப்படி இருக்கும்போது அந்த ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கும். உங்களோட கண்ணு நல்லா ஓப்பன் ஆகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது சின்ன விஷயம்.
ஆனா பெருசா உங்களுக்கு அந்த எக்ஸாம்ல அது தெரியும். சரியா? அந்த மாதிரி பர்சனல் விஷயங்கள் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த விஷன் சர்டிபிகேட்லாம் கரெக்டா கொண்டு போயிருங்க. எக்ஸாமுக்கு பிஃபோரா போயிருங்க. நான் நினைக்கல இந்த ஏஎல்பி செலெக்ஷனை நீங்க இவ்வளவு தூரம் கொண்டு வருவீங்க, இவ்வளவு பேர் வந்து சிபிடி 2ல செலெக்ஷன் வாங்குவீங்க, சிபிஐடி வீடியோவுக்கு இவ்வளவு பேர் வெயிட் பண்ணுவீங்க, இவ்வளவு பேர் பார்ப்பீங்க, நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஒன் ஸ்டெப் அவே. இந்த ஃபைனல் செலெக்ஷனுக்கான இந்த சிபிஐடியும் நல்லபடியா கிளியர் பண்ணிருங்க. உங்க எல்லாருக்கும் டி ஸ்கோர் அதிகமா வரணும். நீங்க எல்லாருமே ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை, என்னோட விருப்பம். ஸோ இதோட நான் இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. மறக்காம நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. யாரு வீடியோவை இது வரைக்கும் எண்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.